ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மீதி இன்னைக்கான வீடியோ என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. ஹோண்டா ஆக்டிவா 6G, அதாவது லேட்டஸ்ட் மாடல் கிடையாது. 2021 வந்து பார்த்தீங்கன்னா BS6 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் BS6 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து இந்த வண்டியை லான்ச் பண்ணாங்க. இந்த வண்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணது வேறு யாரும் இல்லை, என்னோட மாமா தான், சொந்தக்கார மாமா ஒருத்தர் தான் வாங்கியிருந்தாரு. ஃபேமிலி யூசேஜுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபேமிலி யூசேஜுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா 6G வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வாங்கினதுக்கான காரணமே இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி, அதாவது உட்கார்றதுக்கும் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். உள்ளமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதாவது அந்த பெட்ரோல் இதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்ததை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்து கொடுத்துருந்தது. ப்ளஸ் டெலஸ்கோபிக் ஃபோக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரம் பிரேக் தான், பட் இருந்தாலுமே பிரேக்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இந்த வண்டியை பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வண்டி வாங்கி 3 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் 10,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறமும் இந்த வண்டியில் எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இது ஃபுல் டீடைல்டு ரிவ்யூ தான். அதாவது ஒரு ஃபேமிலி மேன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி யூசேஜுக்காக யூஸ் பண்ண வண்டியை ஃபுல் ரிவ்யூ பண்ணி இந்த வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி நண்பா, இப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணி நிறைய ஃபேமிலி மேன்ஸ்லாம் வாங்குறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ். உட்காந்தோம்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக உட்காரலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரப்ப வந்து பார்த்தீங்கன்னா மொட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜான் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. உட்காந்து ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டுமே நல்லா இருந்துச்சு. நான் கோப்ரோ வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிக்கிறப்ப நான் போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோட பையனையும் என்னோட ஒய்ஃபையும் தான் உட்கார வச்சு நான் ஓட்டிட்டு போனேன். பக்காவாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்கக்கூடிய மெயினான விஷயம் இந்த சீட்டு கம்ஃபர்ட்டு, ப்ளஸ் இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்பேஸு. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த வண்டியை சஜஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஃபர்ஸ்ட் 2021 BS6ன்னு விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலாக தான் இருந்துச்சான். அதை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டயர் சைஸையுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமே வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருந்துச்சு. ப்ளஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கீழே ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குது. ஆக்டிவா ஸ்கூட்டியை நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணி வாங்குறதுக்கான மெயின் ரீசனும் இதில் ஒன்றுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டீலில் தான் கொடுத்துருப்பாங்க. நிறைய மெட்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபைபர் பிளாஸ்டிக்கில் தான் கொடுப்பாங்க. ஆக்டிவாவில் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 2021 லான்ச் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதோட இதுக்காக ப்ரொடெக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், பட் இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ப்ளஸ் இந்த டெலஸ்கோபிக் ஃபோக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்களாம் 2021 லான்ச் ஆகிறப்போ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆச்சு, இருந்தாலுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. இது நார்மலாக எல்லா வண்டியில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், 3 இயர்ஸ் ஆச்சு, இருந்தாலுமே ஸ்ட்ராங் தான், பட் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ப்ளஸ் இதுவுமே பில்லியன் ரைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி உட்காரதுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் முக்கியமாக இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட்டை போய் வச்சுட்டு போகிறதுக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இப்போ இருக்கிற அந்த NS200 அந்த R15 V3 V4 அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. முக்கியமாக அந்த கட்டை போய் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இப்போ வரைக்குமே அது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நண்பா, இந்த வண்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் எனக்கு இப்போ தான் பார்த்தேன். ஏன்னா எங்கள் அப்பாவோட வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த சைடு ஓப்பன் பண்ணால் அந்த சைடு ஓப்பன் பண்ணால் அந்த இருக்கும். இந்த பேக் சீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுவேன். அந்த சிரமம்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சீட்டுங்கிறத இப்போ நான் அமுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சீட்டு ஓப்பன் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் கேன் மூடி. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஸ் என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. சிம்பிள், அவ்வளோதான். சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தனியாக சுவிட்ச் கொடுங்களேன். ஜூபிட்டர் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. லேட்டஸ்ட் மாடலில் இத்தனைக்கும் இதை 6G ஆக்டிவா 6Gல லேட்டஸ்ட் வந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அப்படி இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் டேங்க் வெளியே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சரில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பற்றி பெருசாக பேசுகிற அளவுக்கு இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுக்கல. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அனலாக்ல தான் கொடுத்துருப்பாங்க.
இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டிஜிட்டலில் கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் அது அன்லாக்ல மறுபடியும் மாற்றினது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனஸாக பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரும் சரி ஹெட்லைட்டும் சரி இது ஸ்டாண்டர்ட் மாடலுங்கிறதுனால இது வந்து அட்வான்ஸ் மாடலில் எல்இடி கொடுத்துருந்தாங்க. இது ஸ்டாண்டர்ட் மாடல் தான் வாங்கியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப் கொடுக்கல, ஹாலஜன் தான். இதோட வியூ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவுமே மோசமாக தான் இருக்கும். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது. ரொம்ப வெளிச்சம் கொடுக்காது, மீடியமான வெளிச்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இண்டிகேட்டர்ஸுமே ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா 2021 BS6 லான்ச் பண்ண மாடல் 2021 மாடல் உங்களுக்கே தெரியும், பெருசாக இந்த ஃபீச்சர்ஸ் இருந்திருக்காது. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, அப்படின்னு சொல்கிறது கூட இல்லைங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஹாலஜன் கொடுத்துருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாலஜனுமே இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் 3 years ஆச்சுங்கிறதுனால இது லைட்டு கொஞ்சம் டிம்மாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. பேட்டரியை மாற்றினா மேபி சேஞ்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வண்டியில் ஓட்டின வரைக்கும் நான் சொன்னேன். பட் இருந்தாலும் பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஓட்டி பார்க்கும்போது டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு பெருசாக எந்த விதமான இதுவும் கொடுக்கல நண்பா. 2021 BS6 லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்க் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த வண்டியில் ஸ்டாண்டர்ட் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க, அதாவது எல்இடி கொடுக்கல. டீலக்ஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க. அது 1,08,000 நினைக்கிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 98,500 ரூபாய் அவ்வளோ வாங்கியிருக்காரு. இந்த வண்டி ரெடி கேஷாகவே வாங்கியிருக்காரு. அதை விட ஒரு 5,000 10,000 கூட போட்டால் வெறும் எல்இடி ஹெட்லாம்ப் மட்டும்தான் அப்படிங்கிறது ரொம்பவுமே வருத்தத்துக்குரிய விஷயம். டிஸ்க் லைட்டாக கொடுத்துருக்கலாம், ஒரு சின்ன ஒரு எம்எம்ல டிஸ்காவது கொடுத்துருந்துருக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அவங்க கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். கொடுக்காத பட்சத்துக்கு அது ரொம்பவுமே மொக்கையாக தான் இருந்திருக்கும். BS6 லான்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலங்கிறது எனக்கு கொஞ்சம் மைனஸாக படுது. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பெருசாக மைனஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு வேறு எந்த இதுவும் இல்லை. ஏன்னா குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 years ஆனதுக்கப்புறமும் பக்காவாக இருக்குது. சீரியஸாக சொல்லணும்னா ஃபேமிலி யூசேஜுக்கு யூஸ் பண்ணாலுமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஒரு 30 kilometers வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ்ஸு அவர் மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணுங்களும் ஓட்டியிருக்காங்க, அவரும் ஓட்டியிருக்காரு, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஒரு 3 பேர் யூஸ் பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா 6G பழைய மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முட்டை மாதிரி இருக்குமா, இதை கொஞ்சம் டிசைனாக கொடுத்துருக்காங்களாம். இதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இதுவுமே டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நம்ம ஸ்ட்ரிப்பெல்லாம் ஒட்டுவோம் பார்த்துருக்கீங்களா ஹெல்மெட்டில், அது மாதிரி ஏதாவது ஒன்று நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணுறதுக்கு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கொடுக்கல, இருந்தாலும் ஓகே. 3 years ஆச்சு. 3 years ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இந்த அளவுக்கு பக்காவாக வேலை செய்யுது அப்படிங்கிறதே முக்கியமாக 3 yearsக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருச்சு. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ் பற்றி பேசணும். இந்த வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் 50+ தான் தருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட டாப் ஸ்பீடு இப்போதைக்கு என்னால் டெஸ்ட் பண்ண முடியாது. டாப் ஸ்பீடு டெஸ்ட் பண்ணி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 85 kilometers தான் போகும், அதுக்கு மேலே போகாது. அவ்வளோதான் ஸ்கூட்டியோட லிமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஓகே நண்பா, இந்த வண்டியை பற்றின ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ப்ளஸ், இந்த வண்டியில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் சூப்பராக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் எல்இடி கொடுக்கல, ஹாலஜன் கொடுத்துருக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் டிஜிட்டல்லேருந்து அன்லாக் மாற்றினது கொஞ்சம் மொக்கையாகி போச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி குறை இல்லை எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு எதனா பெருசாக ஏதாவது குறை இருக்குதா, இந்த வண்டி அதிகமான நாட்கள் யூஸ் பண்ண யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விட்டுருங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10,000 kilometers தான் 3 yearsல ஓட்டியிருக்காரு. அப்போ யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் மைனஸ் பெருசாக அவருக்கு படலை, ப்ளஸ் தான் நிறையா இருக்குது. மைனஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது லாங் ரைடு போனவங்க யாராவது இருந்தீங்கன்னா மைனஸ் ஏதாவது பட்டுச்சா? 2021 மாடல் லேட்டஸ்ட் மாடல் நான் கேட்கல, 2021 BS6 லான்ச் ஆனப்போ வாங்கின மாடல் யாராவது வச்சிருக்கீங்களா? இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஜூபிட்டரையும் ஆக்டிவாவையும் கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் ஒரு சில விஷயங்களில் இதாக இருக்கும், ஆக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் ஹையாக இருக்கும். அது ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி வீடியோ போகணும்னா சொல்லுங்கள். கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா BS6 லேட்டஸ்ட் மாடல் 20 years செலிப்ரேஷன் லான்ச் பண்ண மாடலையும் எங்கள் அப்பாவோட வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி நான் வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். போடலாமா என்னங்கிறத இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம் மட்டும் தான் நான் போடுவேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு இருக்கிறேன். GoPro வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ வந்து மீட் பண்ணுற வரைக்கும் அட்டில் டாடா வீடியோ உங்கள் மைதீன். தயவு செஞ்சு அந்த ஷேர் பண்ணுறவங்க ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அனுப்பி விட்ருங்க. ஓகே நண்பா, நன்றி, பாய். நாயே நான் ஊர் நாயே
நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவா 6G வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 9558 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்காரு. இந்த 6Gயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2024 20 இயர்ஸ் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல்லாம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான வண்டி தான். ரொம்ப ஹெவின்னு சொல்லிட முடியாது, ரொம்ப மொக்கம்னு சொல்லிட முடியாது. DS6ல் வந்து பார்த்தீங்கன்னா 2021 லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வாங்கியிருக்காரு இந்த வண்டி. இந்த வண்டி டோட்டலாகவே 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 3 வருஷம் ஆச்சு. எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது லோக்கல் யூசேஜ் மட்டும்தான் அவர் வச்சுருந்துருக்காரு. பர்சனல் யூஸ்க்கு மட்டும்தான். அவங்க பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் ஐடி ஜாப் பண்ணுறவங்க. எப்போயாவது வீட்டுக்கு வரப்போ சும்மா ஷார்ட் ரைடு போகிறது, இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு ஏலகிரின்னு ஒரு மலை இருக்குது, அதுக்கு மட்டும் போயிட்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி மலைக்கு போகிறது வர்றதுன்னு மட்டும் பக்கத்தில் மட்டும் ஷார்ட் ரைடெலாம் நிறையா போனதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து மொத்தமாகவே 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பட் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு நான் வந்திருந்தேன். வந்திருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி நான் ஓட்டி பார்த்தேன். ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு. 3 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுற மாதிரி ஃபீலாக இருந்ததுனால தான் இந்த வண்டியை வந்து ஒரு ஃபுல் ரிவ்யூ பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இப்போ இந்த வண்டியை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி என்னோடய பையனும் என்னோடய ஒய்ஃப் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க. பெருசாக ஒன்றும் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆன மாதிரி எனக்கு தெரில. நல்லா தான் இருக்குது, சூப்பராகவே இருக்குது ஓட்டுறதுக்கு. இப்போது நான் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற பர்சன் நான். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா என் முட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இடிக்கலை. 3 பேராக உட்காந்துருக்கோம் நாங்கள். அதாவது சின்ன பையன் தான் என்னோடய மகன். உட்காந்துமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக என்னோடய முட்டி வந்து பார்த்திங்கன்னா இடிக்கலை. பெருசாக எந்த விதமான இதுவும் எனக்கு ஃபீல் ஆகலை. பெயினிங்னு சொல்லிட்டு அந்த என்னோடய நண்பனோட வண்டி ரேசர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேசர் ரிவ்யூ பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உட்காரும்போது எனக்கு பெயினாக இருந்துச்சு. பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக அந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா 3 பேராக உட்காரும்போது கூட இல்லை. நீட்டாக க்ளீன் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓட்டுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. என்னால் ரொம்ப ஸ்பீடாகவும் போக முடியாது. இந்த வண்டியோட ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ரைடு ரிவ்யூவும் ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போது ஒரு ஹைட்டாக இருக்கிற பர்சன் கூட வாங்கி ஓட்டலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிருக்க மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6G வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்க மாடல் வாங்கிக்கிங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டின்னு சொல்லலாம். ஏன்னா என்னோடய பையன் என்னோடய ஒய்ஃப் கூப்பிட்டு போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. எனக்கு உட்காந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இடிக்கிறது அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவேன். எது இந்த சைடு போயிடலாம். இந்த வண்டி அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி யூஸ்க்கு, அதாவது ஃபேமிலி யூசேஜுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நான் லாங் ரைடு போவேன். ஓரளவுக்கு மீடியமான ரைடு, ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரைடு அந்த மாதிரி போவேன். ஃபேமிலியோடு போகணும் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக் வாங்கலாமான்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். யோசிக்காமல் 6G லேட்டஸ்ட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடுங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அந்த ஜூபிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிஷன் பண்ணி வீடியோ போட முடியாது. ஏன்னா அந்த ஜூபிட்டர் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் மாடல். அதில் இருக்கிறது ஃபுல்லாகவே லேட்டஸ்ட் டெக்னாலஜிங்கிறதுனால என்னால் இந்த வண்டி அந்த வண்டியும் கம்பேர் பண்ணி என்னால் வீடியோ போட முடியாது. பட் இருந்தாலும் உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா 10,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஃபுல் ரிவ்யூ போடுறதுக்கும் ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டியுமே அந்த வண்டியை பர்ஃபெக்டான முறையில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. வண்டி லுக்கு வந்து இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க, பார்க்குறதுக்கு தரமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வண்டியோட லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணதுனால தான் இந்த பைக்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவ்யூ பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ எடுத்துகிட்ருக்கேன். நல்லா இருக்குது, ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது ஓட்டுறதுக்கு. ஃபேமிலி மேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் வாங்கிக்கலாம், சஜஸ்ட் பண்ணுவேன். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 50+ தான், கண்டிப்பான முறையில் 50+ தான் மைலேஜ் தருது. அதனால் ஷுவராக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை வாங்கிக்கலாம். உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன், ஸ்ட்ராங்கான முறையில் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஒய்ஃபையுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சு நான் இந்த வண்டியில் வச்சு ஓட்டிகிட்டு போய்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக எந்த விதமான இதுவும் ஃபீல் ஆகலை. எனவே லாங் ரைடு போகிறதுக்கும் சரி இதுக்கும் சரி பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபேமிலியாக போகிறதுக்கு இதாக இருக்கும். இந்த வண்டி நீங்கள் கண்டிப்பான முறையில் வாங்கிக்கோங்க நண்பா. ப்ளஸ்ஸு இந்த வண்டியில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இது பழைய வண்டிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதே மாடலை உங்களால் செகண்ட் ஹேண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியும். ஏன்னா பர்ஃபெக்டான யூசேஜ் நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுருக்க பட்சத்தில் இந்த மாதிரி வண்டி நீங்கள் செகண்ட் ஹேண்டில் கூட நீங்கள் வாங்கலாம், உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா
டெலஸ்கோபிக் ஃபோர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் 2021 லான்ச் ஆகும்போது இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கொடுக்காம இருந்தது, கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் சிஸ்டமே அங்கே பாருங்கள், பிடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நிற்கிது. இத்தனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரேக்கிங் சிஸ்டம் கிடையாது, ட்ரம் பிரேக் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் எபிலிட்டி பார்த்தீங்களா பர்ஃபெக்டாகவே இருக்குது. ஒரு 3 இயர்ஸ் ஆன வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் எபிலிட்டி இந்த அளவுக்கு சூப்பராக வச்சிருக்காரு அப்படின்னா மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணி வைக்கிறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. அதனால் கரெக்டாக வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்டைன் பண்ணி நீங்கள் கரெக்டாக வண்டியை வச்சு ஓட்டினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன்.